வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோவக்கா ரெசிபி தாங்க. ரொம்பவே சிம்பிளா பண்ணிரலாம். அதே சமயம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ கோவக்காவ வாங்கி கிளீன் பண்ணி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கை நிறைய நிலக்கடலையும் வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல ஒரு சட்டிய வச்சுட்டு நம்ம தேவைக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். நான் எங்க வீட்ல கோவக்கா அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு குறைச்சு போதுன்னா, நீங்க குறைச்சியே ஊத்திக்கலாம். கோவக்கா அந்த எண்ணெயிலேயே கிடந்து நல்லா வதங்கி வேகுற மாதிரி தான் இருக்கும். அப்பந்தான் டேஸ்ட்டு நல்லாருக்கும். நல்லா கிளறி ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில போட்டு வதக்கிட்டு, ஒரு மூடி போட்டு மூடி அத வேக விட்டுறணும். அப்பப்போ எடையே தொறந்து பார்த்து, கோவக்கா அடியில பிடிக்காம இருக்க கிளறி விட்டுக்கணும். நீங்க எண்ணெய் கம்மியா ஊத்தியிருக்கீங்க அப்படின்னா, சிம்ல வச்சு அப்பப்போ தொறந்து தொறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டு வேக விட்டுக்கணும். தண்ணி எதுவும் ஊத்திறாதீங்க, நல்லா இருக்காது. அந்த எண்ணெயிலேயே இருந்து வதங்கி வேகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கோவக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம கோவக்காவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. இதில மிளகாய் பொடி உங்க தேவை தான். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா போட்டுக்கலாம். நான் லேசா தான் போட்டிருக்கேன். போட்டு அந்த பச்சை வாசனை போறதுக்கு அதையும் வதக்கி மூடி போட்டு மூடி வச்சிரலாம். நல்லா நான் நிலக்கடலை தோல் எடுத்து வச்சிருந்தேன்ல, அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. பொடி நல்ல நைஸ் பவுடரா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி இருந்தா போதும். அப்பதான் நல்லாருக்கும். இப்போ கோவக்காவுல நம்ம போட்ட மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயி, கோவக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதில நிலக்கடலை பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் பொடி பண்ணி எடுத்திருந்த எல்லா நிலக்கடலையுமே கோவக்காவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்க வீட்ல நிலக்கடலை பொடி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா ரொம்பவே பிடிக்கும். இது சாப்பிடுறதுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி இல்ல. எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். கண்டிப்பா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சும்மாவே சாப்பிடலாம். ஏதாவது சோறு கூட தான் தொட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு இல்ல. தனியா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.